ஆதியாகமம் 18வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். ஹல்லேலூயா, ஆமென். கடந்த நாளில் இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் இடைப்பட்டார். ஆபிரகாம் அவர்கள் அருகே மரத்தடியிலே நின்று கொண்டிருந்தான். அதாவது அவர்கள்னா கர்த்தர் அங்கே அவனுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். மூவராய் அங்கே வருகிறார். ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்றால் அவர்களை அவனுடைய வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மரத்தடியிலே உட்கார வைத்து 5வது வசனம் 4வது வசனத்தை பாருங்கள். மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள். ஆமென். மரத்தடியில ஆண்டவரை உட்கார வச்சுட்டு ஆபிரகாம் அவர் அருகே நின்று கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நாம கேட்கலாம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு. நாம இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆண்டவர் நம்ம கூட சில காரியங்களை பேசும்படி விரும்புகிறார். கடந்த நாட்களிலே இந்த வார்த்தையை கொண்டுதான் ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டே இருந்தார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில தேவனை நாம் வைத்திருக்கிற நிலை என்ன, நம்முடைய நிலை என்ன? ஆமென். அவரை மரத்தடியில உட்கார வச்சுட்டு அவர் அருகே நின்று கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் ஆபிரகாம் வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அல்லது அந்த நடந்த சம்பவத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய 5 காரியங்களை நான் இந்த செய்தி வேளையிலே சொல்லி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். முதல் காரியம், உங்கள் நேரத்தை வீணாக்காதிருங்கள். உங்க நேரத்தை, உங்க காலத்தை வீணாக்காதிருங்கள். 1வது வசனம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே, நல்ல கவனமா கேளுங்க. ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம சும்மா இருக்கிற டைம் இருக்குல்ல, சும்மா இருக்கிற டைம், இந்த சும்மா இருக்கிற டைம் நம்ம என்ன பண்றோம்? சும்மா தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த சும்மா இருக்கிற டைம் இருக்குல்ல, நீங்க பைபிள்ல பரிசுத்தவான்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அந்த சும்மா இருக்கிற அந்த கிடைக்கிற டைமை அவங்க ரொம்ப யூஸ் பண்றத பார்க்க முடியும். இது ஆபிரகாம் பகலின் உஷ்ண வேலை அப்படின்னா நம்முடைய கண்கள் ஏறெடுத்து பார்ப்போமா இல்ல கண்களை மூடுவோமா? ஆமா, நமக்கு ஏசி போட்டாலே தூக்கும். ஆமா, உஷ்ண வேலைனா ஆமா, அதாவது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா தேவனோடு தன்னை கனெக்ட் பண்ண வைப்பதற்கு ஏதுவான காரியத்தை அவன் செய்யறான். இந்த சும்மா இருக்கிற டைம் இருக்குல்ல, நமக்கு சும்மா இருக்கிற டைம்னா நமக்கு கிடைக்கிற நேரம். நிறைய என்ன சொல்லுவோம், எங்களுக்கு என்ன கிடைக்கல, டைமே கிடைக்கல. ஆமே, நமக்கு இந்த கிடைக்கிற நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? ஆமே, ஆபிரகாம் உஷ்ணவேல் கண்களை இது ஆபிரகாமுடைய ஜெப டைம் கிடையாது. நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா ஒரு பிரேயர் டைம்னு ஒன்று வச்சிருப்பாங்க, அந்த டைம் மட்டும் தான் ஜெபம் பண்ணுவாங்க. ஆமே, நம்மை தேவன் சும்மா இருக்க வைக்கிறார் தெரியுமா? அந்த டைம் நம்மளால தேவனோடு கூட கனெக்ட் ஆகிறதற்கு ஏதுவான, தேவனோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதற்கு ஏதுவான காரியத்துல நம்ம ஈடுபடுத்தி கொள்ளுகிறோம் என்றால் நாம் கொடுக்கிற நேரத்தை வீணாக்கவில்லை என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. பேதுருவை பாருங்கள். சீமோன் என்கிறவன் வீட்டிலே பேதுரு தங்கி இருக்கிறான். பேதுருவுக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. 10:10 அப்போஸ்தலர் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது,
அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில், அப்ப சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. இன்னும் சாப்பாடு என்ன ஆகல, ரெடி ஆகல. ஒருத்தங்க நல்ல பசியில இருக்கும்போது சாப்பாடு ரெடி ஆகலைன்னா ஜெபம் ஓடுமா, கோவம் வருமா? ஹல்லேலூயா, ஆமென். இப்படிதான் அப்பா இருக்கும்போது அவன் ஒருத்தங்க விருந்து கூப்பிட்டாங்க. அவங்க பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விருந்து கூப்பிட்டாச்சு, பாஸ்டர் வந்தே ஆகணும் இன்னைக்கு. ரைட், நானும் அப்பாவும் போறோம், தம்பியை உண்டு போறோம். போய் எல்லாம் ரெடி, சூப்பர் பஸ். நாங்கள் அது பண்ணோம், இது பண்ணோம், அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம், எல்லாம் ரைட் பண்ணி எல்லாம் வச்சாச்சு. எல்லாம் எடுத்து வைக்கும்போது பாஸ்டர் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. என்ன, எல்லாம் வச்சுட்டேன், கூட்டுக்கறி எல்லாம் வச்சுட்டேன், சோறு வைக்க மறந்துட்டேன், அதனால நீங்க ஒரு 10 நிமிஷம். அதில் எங்க பக்கம் அடுத்த வாரம் மெசேஜுக்கு பாயிண்ட் கிடைச்சி. ஹல்லேலூயா. அந்த இடத்துல வந்து அவங்க, பாஸ்டர் ஒரு அரை மணிக்கு லேட் ஆகும், நீங்க இருந்து ஜோம் பண்ணிட்டு இருக்க அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? சில இடத்துல எல்லாம் மீட்டிங்லாம் பாருங்க, மீட்டிங் நடத்தி முடியும் போது நோட்டீஸ் வரும், என்ன 15 நிமிடம் கூட நீட்டவும். ஏன்? சமையல் இன்னும் முடியல. அதே மாதிரி சோதனை வேற சோதனையே கிடையாது. ஏன்னா நம்ம அப்பதான் முடிக்கிறதுக்கு கடைசியாக ஒரு விஷயம் சொல்லுவோம் பாருங்க, அப்போ சொல்லுவாங்க, இல்ல இது கடைசி கிடையாது, இன்னும் நீங்க நீட்டணும். பேதுரு வந்து ஒரு வீட்டுல கெஸ்டா இருக்கிறார், கெஸ்டா வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு வந்து ஒருத்தன் பசி அடைந்து, அந்த பைபிள் எப்படி இருக்குன்னா, அவன் அப்படி இல்ல, மிகுந்த he became very hungry, மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதா இருந்ததும் அவங்க சொல்றாங்க, நாங்க கொஞ்சம் ரெடி பண்ணணும். ஏன்னா பேதுருவை பார்த்த அந்த இன்ப அதிர்ச்சியில இவங்க என்ன விட்டுட்டாங்க, இந்த சோறு போட விட்டுட்டாங்க. இவர் என்ன பண்றாரு, ஞான திருஷ்டி அடைந்தாருன்னா அந்த பசி மயக்கத்துல சிலர் அப்படி போவாங்கல்ல, அது கிடையாது. அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க இனி முந்தின வசனம் படிச்சீங்கன்னா தெரியும். பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். ஓகே, இப்போ நான் இந்த எதுக்கு இந்த வசனத்தை எப்படி மேலே கீழே படிக்க வச்சேன்னா, அந்த ஆர்டருக்காக. ஆமென். சிலருக்கு வந்து ஜோமனை ஏறும்போது தான் பசி வரும், அப்படி பசி இல்லை. பேதுரு பார்க்குற சாப்பாடு ரெடி ஆகலையா, ஓகே, அவர் அந்த டைமை யூஸ் பண்றாரு பாருங்க. அந்த இடத்துல தான் கர்த்தர் அவனுக்கு பல வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில இந்த சும்மா இருக்க கிடைக்கிற டைம் இருக்கு தெரியுமா, அதுல கர்த்தர் ஏதோ ஒன்றை உங்க வாழ்க்கையில கர்த்தர் வெளிப்படுத்தும்படிக்கு திட்டம் வைத்திருக்கிறார். ஆமென். பத்மு தீவுல யோவான் எப்படி இருந்தானா, எப்படி இருந்தாரு, என்ன பண்ணிட்டு இருந்தார் பத்ம தீவுல? சும்மா தான் இருந்தார். ஆனா சும்மா இருக்க கிடைக்கிற டைமை யோவான் எதுக்கு யூஸ் பண்ணாரு தெரியுமா? ஆண்டவரோட கனெக்ட் ஆகிறதுக்கு யூஸ் பண்றார். உடனே கனெக்ட் ஆக முடியல, டைம் எடுக்குது. அதனாலதான் பைபிள் இருக்கு, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ள. சிலர் பாருங்க, சில நேரத்தில் ஜெபிக்க உட்கார்ந்ததுமே நமக்கு அந்த பிரேயர் வந்து ஃப்ளோ ஆகும், அந்த பிரேயர் டோர் ஓப்பன் ஆகும், நம்மளால வந்து ஈஸியா பிரேயர் பண்ண முடியும். சில நேரத்தில் அப்படியெல்லாம் முடியாது. பத்மு தீவு அட்மாஸ்பியரே வேற, அங்க எலும்பு கூடுகள் இருக்கு, ஒரு மனுஷன் கிடையாது. இப்படி ஒரு அட்மாஸ்பியர்ல உங்களை கொண்டு போய், உங்களை சுடுகாட்டில் கொண்டு போய் உட்கார்ந்து ஜோம்னு சொன்னா அது ஜெபம் ஓடும், அது வேற. அங்க நான் ஆவிக்குள்ளானேன்னா ஆவி போயிடும். அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கிறார். இதுக்கு முன்னாடி நாடு கடத்தப்பட்டு மரித்தவர்களை எலும்பு கூடுகள் இருக்கிற இடம் பத்மு தீவு. எஸ்கேப், அவனுக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனை. உடனே எல்லாம் அவர் ட்ரை பண்றாரு, ட்ரை பண்ணி கனெக்ட் ஆகிறார். அந்த கனெக்ட் ஆகிறது தான் கர்த்தருடைய நாளில். ஆமென். நல்ல புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய காரியத்துல நீங்க முயற்சிக்கிறீங்கன்னு தெரிஞ்சிட்டுனா உங்க பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அதே மாதிரி ஜெபிக்க உட்கார்ந்துருப்போம், ஸ்தோத்திரம் என்ன ஸ்தோத்திரம் ஓட மாட்டேங்குது. இன்னைக்கு லீடிங் இல்ல பகலின் உஷ்ண வேளையில அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்க, அவனுக்கு கிடைக்கிற டைம் அவன் யூஸ் பண்றான். 99 வயதுல யூஸ் பண்றான். பேதுரு பாருங்க, கொஞ்சம் டிலே ஆச்சு. கொஞ்சம் டிலே ஆகலைன்னா பேதுருவுக்கு இந்த டைம் கிடைச்சிருக்காது. இந்த டைம் கிடைக்கலன்னா பேதுருக்கு அப்படி ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருக்காதாங்க. அப்படி ஒரு வெளிப்பாடு கிடைக்கலன்னா பேதுருவின் வாழ்க்கையில பேதுருவை கொண்டு செய்ய வேண்டிய ஒரு காரியம் இன்னும் டிலே ஆயிட்டு தான் இருக்கும். கர்த்தர் நம்மை சும்மா இருக்க வைத்திருக்கிறார் என்றாலே கர்த்தர் நமக்கு ஏதோ ஒன்றை வெளிப்படுத்த சித்தம் வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். 24 வருடம் கர்த்தருடைய சத்தத்தை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்த ஆபிரகாம் இப்பொழுது கர்த்தரை தரிசிக்கும்படிக்கு, glory,
பவுல் பாருங்க, இரவும் பகலும் பிரயாசப்படுகிறவன், அப்படிப்பட்டவனை தூக்கி ஜெயில தூக்கி போட்டாங்க. இப்ப பவுல் ஜெயில எப்படி இருக்கிறார்? சும்மா இருக்கிறார், சும்மா இருக்கிறார். அங்க இருந்து எழுதுறாரு பாருங்க நிருபங்கள். ஆமே, அதுல முக்கியமான ஒரு நிருபம் தான் பிலிப்பியருக்கு எழுதுற நிருபம். ஏறக்குறைய 3-4 நிருபங்களை எழுதி இருக்கிறார். உட்கார வச்சு நம்ம கிடைக்கிற டைமை அவர் யூஸ் பண்றார். அப்ப தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில இந்த சும்மா இருக்கிறது போர் அடிக்குதுன்னு ஒரு காலம் கிடையாது. போர் போடுற காலம் இருக்குமே தவிர இந்த போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் போர் அடிக்கா? இந்த சும்மா ஐயோ இப்ப என்ன பிரதர் பண்றீங்க? சும்மா இருக்கிறேன். இங்க இந்த சும்மா இருக்கிற காலத்துல கர்த்தர் அவங்கள கொண்டு செய்கிற காரியம். 3 வருஷம் எலியா என்ன பண்ணிட்டு இருந்தார்? எழும்புவாரு, சாப்பிடுவாரு, தூங்குவார். இது மட்டும்தானே நமக்கு தெரியும். இந்த 3 இயர்ஸ்ல தான் எலியாவை கர்த்தர் எப்படி டியூன் பண்றார்னா, அவன் மழை பெய்யாதபடிக்கு எப்படி ஜெபம் பண்றான் தெரியுமா? கருத்தாய். 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல எடுக்க வேண்டாம் நீங்க, இது ஒரு டெஸ்ட். எலியா நான் என் வாக்கின்படியே அன்றி மழை பெய்யாதுன்னு சொல்றது இருக்கு. ஆனா மழை பெய்யாதபடி ஒரு ஜெபம் பண்றது எங்கேயாவது இருக்கா? இப்படி கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. ஆனா எலியா எதுக்காக ஜெபம் பண்றது இருக்கு தெரியுமா? மழைக்காக ஜெபம் பண்றது இருக்கு. ஆமே. அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் எலியா என்ன பண்ணிட்டு இருந்தார்? அவருக்கு என்னப்பா, காலைல எழும்புறாரு, சாப்பிடுறாரு, அப்பவும் பரோட்டா கறி, காலையும் மாலையும், ஆஃப்டர்நூன் ஸ்கிப்பு. அவன் காலில் உள்ளது டைஜஷன் ஆகணும்ல. அவன் அவருக்கு என்னப்பா பிரச்சனை? அவருக்கு காலையில் சாப்பாடு, ஈவினிங் சாப்பாடு. வெளியே பார்க்குறவங்களுக்கு அவன் சும்மா இருக்கிறது போல தான் இருக்கும். கர்த்தர் அவனை சும்மா இருக்க விடலை. ஒரு இடத்துல ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து திடீர்னு சாரிபாத்துக்கு எதுக்கு கொண்டு போறார் தெரியுமா? அது பக்கம்தான் இயேசுவேலுடைய ஊர்லாம் இருக்கு. அவன் என்ன செய்கிறார்? இவன் அங்க கொண்டு போய் அந்த எல்லா அந்தகார வல்லமைகளை டம்மி ஆக்குறார். அந்த டம்மி ஆக்குனதின் அடையாளமாக தான் கர்மேல் பர்வதத்துல 450 பேர் நின்னு பண்ணியும் ஒண்ணு நடக்கல. உங்க வாழ்க்கையில காத்திருக்க வைக்கிறார்ல, அது சும்மா இருக்க வைக்கிறது அல்ல. கர்த்தர் ஏதோ ஒன்றை உங்களை கொண்டு உங்களுக்காக. ஆமே. சும்மா இருக்கிறவங்க ஏதோ ஒண்ணு கர்த்தர் அவர்களை கொண்டு செய்கிறார். ஏதோ ஒன்றை அவர்களை கொண்டு, ஏதோ ஒன்று. Thank you Holy Spirit. ஏதோ ஒன்று அவர்களை கொண்டு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை ஒரு கப்பல்ல பயணிக்கிறான். யாருன்னா, கப்பல்ல பயணிச்ச பைபிள் உள்ள ஏதாவது ஒரு கேரக்டர் சொல்லுங்க. யோனா. யோனா யோனா என்ன பண்ணிட்டு இருந்தான்? கரெக்ட் தான், சொல்லுங்க. தூங்கிட்டு இருந்தான். ஓகே. அந்த கப்பலே தத்தளிக்குது. கப்பலே தத்தளிக்குது. சொல்யூஷன் யார்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? யோனாட்ட தான் இருக்கு. அது தெரியல அவனுக்கு. ஆமென். அது அவன் தர்ஷீசுக்கு போறது தேவனுடைய திட்டமே அல்ல. அவன் நினைச்சான் நினிவேக்கு மட்டும்தான் என்கிட்ட சொல்யூஷன் இருக்குன்னு. இல்ல. ஆமென். தேவ கிருபை உங்க மேல, தேவ அழைப்பு இருக்குன்னா, நீங்க நிக்கிற இடத்துல ஒரு பிரச்சனைனா அதற்கான சொல்யூஷனை கர்த்தர் உங்ககிட்ட தான் வைத்திருக்கிறார். ஆனா 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 யோனாவை நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? தூங்கி கொண்டிருக்கிற. என்ன பண்ண? எல்லாரும் கேட்கறாங்க, என்னப்பா பண்ணலாம் நீ சொல்லு அப்படின்னு. அவன் சொல்றான், என்னை தூக்கி கடலிலே போடுங்கள். ஆமா, என்னை தூக்கி கடல்ல போடுங்க. அவனுடைய விரக்தி, யோனாவினுடைய விரக்தி எல்லா அதிகாரத்திலையும் பார்க்க முடியும். அடுத்த அதிகாரத்தில் நினைவேல போய் சொல்லுவார், 40 நாள்ல கர்த்தர் அழிக்க போறாரு. கர்த்தர் அழிக்கல. உடனே ஆண்டவரை, போங்க ஆண்டவரே, எனக்கு தெரியும் நீங்க மனசு மாறுவீங்கன்னு. அதனாலதான் எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு ஆண்டவர் ஒரு செடியை, ஆமணக்கு செடியை வளர விடுவார். அந்த செடிக்கு கீழே போய் படுத்து, நல்லா இருக்கு இந்த வெயில். அவருக்கு எங்கேயாவது மீனுனாலும் உள்ள படுக்கலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. வேற எங்க? ஆமணக்கு நாங்க கப்பல்லையும் படுப்போம், சூறைச்செடி கீழையும் படுப்போம், ஆமணக்குலையும் படுப்போம், ஃபாஸ்டிங் பிரேக்லையும் எங்க 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 சான்ஸ் கிடைக்கல. அவன் எங்கேயாவது அங்கவே படுத்து ஆண்டவர் பார்த்தா, இவன் விட்டா நம்ம எல்லாம் என்ன சும்மா இருந்துட்டு இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? படுக்கலான்னு. ஆமே, நம்ம ரொம்ப படுத்து நிறைய காரியத்தை அழிச்சிட்டு இருக்கிறோம். ஆமேன். ஒரு வெட்டுக்கிளி அனுப்பி என்ன பண்றாரு?
ஆமணக்கு செடிய அவ்வளோ வெயில் வந்து சுள்ளுன்னு அடிக்குது. நம்மால் எழும்பி இப்படி இப்படி வாழ்வதற்கு சாவதே மேல். இப்படி சொல்றவங்களை நம்பவே கூடாது. ஹல்லேலூயா. இப்படி வாழ்வதற்கு சாவது. ஆமென். பல நேரத்தில் அடவர் சும்மா தான் இருக்கிறேன், சும்மா தான். தாவீது பாருங்க, நைட்டு தூக்கம் வரல. தாவீதுக்கு நைட்டு தூக்கம் வரல. உடனே தாவீது அதை எப்படி யூஸ் பண்றாருன்னா, படுக்கையிலே உம்மை நினைக்கின்றேன் ராஜாமத்தில். அவர் யூஸ் பண்ற பாத்தீங்களா? நைட்டு தூக்கம் வரல, படுத்தா தூக்கம் வரல. என்ன பண்றீங்க தாவீது அப்படின்னு அவரை நினைக்கிறேன். நான் அப்படியே நினைச்சிட்டு இருக்கிறேன். நினைக்க நினைக்க பாட்டு பாட்டா வருது. என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஒண்ணுல நிறைய உண்டு. அதுல ஒண்ணு, ஒரு நாள் ஒரு சண்டே முந்தி 2012-13 நினைக்கிறேன், 12 அந்த டைம். ஒரு நாள் சண்டே சர்வீஸ் முடிஞ்சு ஈவினிங் எங்கேயோ ஒரு மீட்டிங்லாம் முடிச்சுட்டு நைட்டு வாரம் ஃபுல்லோ தூக்கம், கண்ணில் அப்படி நின்றுட்டு தூங்கிடுவேன். அந்த ரேஞ்சில் இருக்கிறேன். அப்படி போய் படுக்கிறேன். படுக்கும்போது தூங்க விட மாட்டார் அவர். ஒருத்தங்க வந்து நம்ம 2 கண்ணிமையை வந்து இப்படி பிடிச்சி மூடாமல் பிடிச்சி வச்சா அப்படி இருக்கும். அப்படி இருக்கு அப்படி கை இப்படிலாம் பண்ணுறேன். ஏன்னா யாரும் என் கண்ணிமையை வந்து பிடிச்சி வச்சிருக்கிற மாதிரி. அப்படி எலும்பி உட்காந்து இருக்கிறேன். எலும்பி உட்காந்து இருந்தா தூக்கம் வரும், படுத்தா தூக்கம் வராது. இது என்ன ஆண்டவரே, இது என்ன சோதனையா இருக்கு. அப்புறம் பார்த்தேன், சரி நம்ம எலும்பி ப்ரைஸ் பண்ணலாம் சொல்லிட்டு நைட்டு ஒரு 1 மணிக்கு எலும்பி எங்கள் வீட்டுக்குள்ளே அப்படி நடந்து அப்படியே துதிச்சுட்டு அப்படி வீட்டுக்கு வெளியே அப்படி வரேன். வெளியே வந்து பழைய சர்ச்சு அப்படி வெளியே அப்படியே வானத்தை பார்க்கும்போது அப்படி நிறைய நட்சத்திரங்கள். அப்போ ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாங்க. எவ்வளோ அழகா இருக்கு பாரு, நீ அதை பார்த்துட்டே இருக்க பாரு, அதெல்லாம் வானத்தில் வச்சிருக்கிறேன், ஒன்றை நான் என் உள்ளங்கையில் வச்சிருக்கிறேன். அப்படியே நைட்டு இருந்த ஆண்டவர் ஒரு புது பாட்டு அப்படியே கொடுக்கிறார். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன், நல்லவரே உம்மை உயர்விலோ தாழ்விலோ என் துணையாக வந்தீரே, நினைவிலோ என் நம்பிக்கை. எல்லா நட்சத்திரங்கள் என் முகத்தை உன் கையில் வரைந்தவரே, என்னை மறவாமல் நினைப்பவரே, நன்றியோடு. ஆமென். நன்மைகள் எல்லாம். இந்த பாட்டு அப்படியே கொடுக்கிறாரு. பாடி பாடி ஒரு 1 hour 2 hours பாடி முடிச்சது நல்ல தூக்கம் வந்து. சிலர் பாடும்போது தூக்கம் வருது பார்த்தீங்களா? இது ஒரு ஆசீர்வாதம். ஆமென். அவ்வளவுதான். அவன் ஆண்டவர் வந்து ஏதோ ஒண்ணு நம்மை கொண்டு செய்ய வைக்கிறதுக்காக நம்மளை என்ன செய்ய வைக்கிறார் தெரியுமா? சும்மா இருக்க வைக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஆமா, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம், எனக்கு ஒரு காலம், அன்னைக்கு நான் செய்வேன். இல்ல, இப்ப சும்மா இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அவர் சிம்பிள் திங், சின்ன காரியம். ஆபிரகாம் நீங்க என்ன பண்றீங்க? நான் அப்படி கண்களை ஏறெடுப்பேன். தாவீதே நீங்க என்ன பண்றீங்க? நான் அப்படி அவரை நினைப்பேன். பேதுரு நீங்க என்ன பண்றீங்க? நான் ஜெபம் பண்ணுவேன். பவுலே நீங்க என்ன பண்றீங்க? நான் இதை எழுதிட்டு இருப்பேன். ஓ ஆமென். சும்மா இருக்கிற டைம்ல ஆபிரகாமே நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் ஈசாக்கு மேல கத்தி வாங்குவேன். இல்ல, அந்த டைம் வேற. சும்மா இருக்கிற டைம்ல பேதுரு நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் செத்த ஒரு ஆளை உயிரோட எழுப்ப. இல்ல, சும்மா இருக்கிற நேரத்துல தாவீதே நீங்க என்ன பண்ணுங்க? நான் கோலியாத்துக்கு மேல கல்ல தூக்கி அடிப்பேன். இல்ல, அது வேற, அந்த சீசன் வேற. ஆனா இப்போ கர்த்தர் உங்களை நீங்கள் அமர்ந்திருந்து இந்த சீசன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நமக்கு என்ன தெரியுமா? இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் நமக்கு மேட்டரா தெரிய மாட்டேங்குது. நமக்கு மேட்டரா தெரியுதெல்லாம் கோலியாத்தை அடிச்சு கீழே போடுறது, ஈசாக்கு பதிலா
ஆனா அவைகள் எல்லாவற்றுக்குமே அடித்தளமே இவைகள் தான். ஆமே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யூதர்கள் பாபிலோனுக்கு சிறையிருப்புல போய் அங்க வேலை பார்க்கறாங்க. அப்படி வேலை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா, பாபிலோன் ஆறு அருகே போய் உட்கார்ந்து இருப்பாங்களாம். 137வது சங்கீதம் எடுக்க வேண்டாம். உட்கார்ந்திருந்து எருசலேமை நினைச்சு அழுவாங்களாம். சும்மா இருக்க அந்த முந்தின சீர் அதை நினைப்பாங்க. நல்லா இருந்தோம், நம்ம பண்ண நம்முடைய இருதய கடினம், நம்முடைய தவறு, அந்த அழுகை ஹல்லேலூயா பின்னாட்களில் கோரேஸ் என்பவனை எழுப்பினது. அந்த அழுகை இந்த சிறையிருப்பிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தது. ஆமே. சின்ன காரியமா தான் இருக்கும். என்னப்பா உட்காந்து கூடார வாசல் உட்காந்து இப்படி கண்களை ஏறெடுக்கிறது பெரிய மேட்டர், சிம்பிளா தான் இருக்கும். படுக்கையில நினைக்கிறோம், நாங்கள தான் நினைக்கிறோம், நம்ம யார் நினைக்கிறோங்கிறது வேற. ஆமா, அதெல்லாம் ஒரு மேட்டரா, சின்ன மேட்டரா இருக்கும். ஆனா அந்த சின்ன காரியத்துல கர்த்தர் செய்கிற காரியம் ரொம்ப பெருசா இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆமா, கொர்நேலியு வீட்டுல தூதன் இறங்கி வரார். இவ்வளவு பெரிய ஒரு மேட்ரு. கொர்நேலியு பேதுருக்காக மொத்த குடும்பத்தை கூட்டிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். தூதனே சொல்றாரு. தூதனுக்கு என்ன சொல்லுறாரு தெரியுமா? இப்படி ஒரு வீட்டுல ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை கூப்பிடு, அவரோட ரட்சிப்புக்குள்ள நடத்துவார். ஓகே, ஏன் தூதனுக்கு நடத்த முடியாதா? ஆமே, தூதன் இல்ல, இது தேவனுடைய நியமம். தூதனே இறங்கி வந்துட்டார்ல. அன்னைக்கு மேய்ப்பர்களுக்கு சொன்ன செய்தியை இந்த கொர்நேலியுட்டு சொன்னா ரட்சிக்கப்பட்டதுக்கு எவ்வளவு நேரம் தான் இருக்கும்? உங்களுக்காக கிறிஸ்து. ஆமே, தூதர்கள் மூலம் செய்தி கண்மையாயிட்டுல. இனி தூதர்கள் சொல்ல மாட்டாங்க. இனி சுவிசேஷம் தேவ பிள்ளைங்க தான் சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவ நேரம் பேதுருக்கு அங்க பேதுரு இன்னும் ஒன்னும் ஆகலையா? ஹல்லேலூயா. ஆமே, இன்னும் ஒண்ணு. சிலர் பாருங்க, சாப்பாடு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமே, சாப்பாடு கொஞ்சம் லேட் ஆகி இன்னார் மரணம் அப்படின்னு ஏதாவது சாப்பாடு வைக்க லேட் ஆகி ஒருத்தர் பயங்கரமா இல்லை, கொஞ்சம் அவங்க டைம் கொடுக்கிறார் ஆண்டவர். காலங்கள் கர்த்தருடைய கருத்தில் டைம் கொடுக்கிறார். அவனுக்கு மிகுந்த பசி உண்டாகி சாப்பிட மனதாயிருந்தான். அந்த பைபிள் ஆர்டர் படி பார்த்தா நான் இப்படி நினைக்கிற, ஒருவேளை பேதுரு பிரேயர் பண்ண போறதுக்கு முன்னாடி சொல்லி இருந்திருக்கலாம், என்ன இன்னைக்கு எனக்கு சாப்பாடு வேண்டாம். சிலர் அப்படிதான் ஃபாஸ்டிங் சொல்லிட்டு போவாங்க பாருங்க. கரெக்டா ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அதுவரை இல்லாத ஒரு பசி வரும். நேரம் வரும்போது என்ன வேணும், ஒன்றும் ஆகலையா, நீங்க தானே சாப்பாடு வேண்டான்னு சொன்னீங்க. வேண்டான்னு சொன்னா வேண்டான்னு சொன்னா வைக்க மாட்டீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோம்? ஐயோ பிரதர், எனக்கு தெரியும் 2 மாசம் வேலையே இல்லை பிரதர், வேலையே இல்லை. என்ன பண்ணணும்? ஆமென். என்ன பண்றோம்? தூக்கம் வரல, என்ன பண்றோம்? நம்ம என்ன பண்ணுவோம்? பக்கத்துல தூங்கிட்டு இருக்கவங்க எழுப்பி, எனக்கு தூக்கம் வரல, உங்களுக்கு தூக்கம் வரலன்னா நான் என்ன பண்ணுவேன்? நீ தூங்காத. சரி, நம்ம என்ன பண்ணுவோம்? பாஸ்டர் எழுப்போம், போனை போடு, பாஸ்டர் தூக்கம் வரல, அவரும் தூங்க கூடாது. மொத்தத்துல யாருமே தூங்க கூடாது. படுக்கையிலே உண்மை அப்படியே யோசிச்சுட்டேன். அது சொல்றாரு, ஆண்டவர் உம்முடைய ஆலோசனைகள், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். காலத்தில் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். அப்படி தூங்காம இருக்கும்போது உள்ளிந்திரிய உணர்த்தும். உனக்கு ஏன் தூக்கம் வரல தெரியுமா? அவர் இந்த விஷயத்துல இப்படி ஒன்று கைட் பண்ணார் பாரு, அதுக்கு நீ பிரைஸ் பண்ணியா? நம்ம எல்லாம் அதிசயத்துக்கு துதிக்கிறோம், ஆலோசனைக்கு துதிக்கிறோமா? ஆமே. இப்படி பேசினா இன்னைக்கு டைம் ஆயிரும், நான் வேற 5. ஆமே. ரெண்டாவது காரியம், அருகில் நிற்க துரிதப்படுங்கள். அந்த வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்கலாம். 8வது வசனம். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையையும்
சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். அந்த வசனத்தை நீங்க வாசிக்கிறது முன்னாடி 7வது வசனத்தை வாசித்து விட்டு வாசிங்க. ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி. இப்போ அதுக்கு முன்னாடி உள்ள சம்பவத்தை நான் அப்படி லைட்டா டச் பண்ணிடுறேன், புதுசா இந்த சம்பவம் கேட்கிறவங்களுக்கு சொல்வதற்காக. ஆமென். கர்த்தர் ஆபிரகாமை சந்திக்க வருகிறார், மூவராக வருகிறார், தூதர்களும் அவரோடு வருகிறார்கள். கர்த்தர் ஆபிரகாம் என்ன செய்கிறார்னா, ஓடி போய் பாதத்தில் விழுந்து, நீங்கள் இந்த மரத்தடியில் சாய்ந்து கொஞ்சம் இளைப்பாரிட்டு போங்க, உங்களுக்கு நான் சில ஃபுட்டெல்லாம் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம் அப்படி சொல்லும்போது ஆண்டவர் சரிப்பா நீ சொல்கிறபடி செய் அப்படிங்கிறார். ஆபிரகாம் என்ன செய்கிறான் என்றால், மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான், அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். அடுத்து ஆபிரகாம் பாலையில் 6வது வசனத்தை பாருங்கள். ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்துக்குள் சாராள்கிட்ட ஓடி போய் சொல்றான், நீ 3 படி மெல்லிய மாவை எடுத்து பிசைந்து அப்பச்சோடு. அடுத்து என்ன பண்றான், மாட்டு மந்தைக்கு ஓடுகிறான். ஏன் ஆபிரகாமே இவ்வளவு அவசரப்படுறீங்க அப்படி கேட்டா ஆபிரகாம் என்ன சொல்லுவார்னா, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு அவர் பக்கத்துல ரொம்ப நேரம் நிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூட ஒரு சாட்சியில எழுதியிருந்தாங்க, நான் அதெல்லாம் வாசிக்கல. அவங்க காலையில் 6 மணி சர்வீஸ் அட்டன் பண்ணுறதுக்காக அவங்க அதுக்கு முன்னாடியே எழும்பி எல்லா சமையலையும் முடிச்சுட்டு மேக்சிமம் 6:30க்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்களாம். ஆமென். இன்னொருத்தங்க சொல்லியிருக்கிறாங்க, அவங்க இவங்க மட்டும்தான், இவங்களுக்கு என்ன பெர்மிஷன் அப்படின்னா, எல்லா வேலையும் முடிச்சா, அதாவது காலை டிஃபன், மத்தியானம் லஞ்ச் இதெல்லாம் முடிச்சு வச்சா உன்னை ஆன்லைனில் பார்க்க விடுவேன் அப்படின்னு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் எழும்பி பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணிடுவாங்களாம், லஞ்சையும் ரெடி பண்ணிட்டு உட்காருவாங்களாம் வேகமாக. இவன் ஏன் இவ்வளவு தீவிரம் காட்டுறான்? ஏன்னா எனக்கு அவர் எவ்வளவு நேரம் இருக்க போறாருன்னு தெரியல. இருக்கிற நேரம் ஃபுல்லா நான் சப்பாத்திக்கு மாவும் போட்டு நான் இதையும் பண்ணிட்டு எனக்கு டைமை நான் வேஸ்ட் பண்ணாம இருக்கிற நேரத்துல மேக்சிமம் நான் ஒரு பக்கத்திலேயே இருக்க விரும்புறேன். அப்படி நின்ற ஒரு சகோதரி உண்டு. யார் சொல்லுங்க பார்க்கலாம்? மரியாள். ஆமென். நீங்க அந்த சாப்டரை நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, நம்ம மொட்டையா அந்த மேலோட்டமா பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும், யார் தான் வேலை செய்யறா, யார் வேலை செய்யல? மரியாள். ஆனா நீங்க அந்த வசனம் படிச்சீங்கன்னா, லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 40வது வசனத்தை பாருங்கள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, பற்பல வேலை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, இனி வாசிங்க. ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து அதன் அர்த்தம் என்ன? இதுவரை மரியாள் என்ன பண்ணிட்டு தான் இருந்தாங்க? வேலை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. டிலே கொஞ்சம் கம்மி பண்ணி பச்சா ஃபுல் எண்ட். ஆமென். இதுவரை என்ன பண்ணிட்டு தான் இருந்தாங்க? வேலை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. அப்போ நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு தெரியுமா? நீ எதுல கவலைப்படுற? பர்பல். ஏன் ஒரு பாயாசம் போதாதா? 3 பாயாசம் தான் வைக்கணுமா? ஏன் 2 கூட்டு போதாதா? என்ன தேவையோ அதை மரியாள் என்ன பண்ணிட்டாங்க? பண்ணிட்டாங்க. மார்த்தாள் பாக்குறாங்க, இது பத்தாது, இது பத்தாது, பருப்பு பாயசம் போதாது, அதுவும் வெள்ளை பாயசம் வச்சாச்சு. ஐயோ போலி இல்லை, வெயிட் பண்ணு, நான் வாங்கிட்டு வந்தா பத்தாது, நான் வச்சு தரேன். சிலர் இப்படிங்கிறீங்க, சாரி, கம்பெனி பொறுப்பு கிடையாது. நிறைய நீ என்ன பண்ணலாம்? நம்ம ஒண்ணு பண்ணுவோம், இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்வீட், நீ உன் கவலை இப்படிதானே போயிட்டு இருக்கு. அவ கவலை என்ன தெரியுமா? எவ்வளவு நேரம் இருக்க போறாரோ தெரியல, தேவைக்கு செஞ்சாச்சு, இனி எனக்கு இதை விட தேவையான ஒண்ணு இருக்கு. நிறைய பேர் பாருங்க, ஆண்டவருக்காக நிறைய செய்வாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க, நைட்டு பகலா எங்க வேணாலும். ஆனா கொஞ்ச நேரம் போய் அவர் சமூகத்துல இப்படி தீவிரம் காட்டுறான்னா அவன் தான் சிநேகிதன். நிறைய செய்வோம், என்ன வேணாலும் பண்ணுவோம். நம்ம இது எப்படி பண்ணுவோம், அது அப்படி இந்த கிறிஸ்துமஸ் டைம்லாம் பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு சர்ச் அலங்காரங்களை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்.
ஆமா, அப்படியே கார் எடுத்துட்டு அல்லது பைக் எடுத்துட்டு அப்படியே சுத்தி பார்க்க நல்லா இருக்கும். ஆனா அவ்வளோ இது எப்படி பண்ணும், ஸ்டார் இந்த ஸ்டார் இப்படி பண்ணும், ஸ்டார் தலைகீழ வச்சு அப்படி இருக்கும், ஸ்டாரா தான் இருக்கும். என்ன பண்ணும், உள்ள லைட்டு போடுமா, சர்ப்ரைஸா உள்ள லைட்டு போடாம விட்டா என்ன வேணாலும் சுத்தி 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 சுத்தி. குடிலு பாருங்க, குடிலு கொட்டார மாதிரி இருக்கு. அவரு வைக்க இடம் இல்லாம மாட்டுக்கு புல்லு போடுற இடத்துல கொஞ்சம் ஒதுக்கி வச்ச மாடுனால அது அலோவ் பண்ணுச்சு. ஏன்னா மாடு தன் எஜமானையும் கழுதை தன் முன்னணையும் அறியும். அவருக்கு மாடுக்கு தெரியும் இது யாருன்னு. அதனாலதான் யாரும் ஏறி இராத கழுதை மேல இயேசுவை ஏத்துனதும், ஒருத்தர் கூட ஏறி பழகாத கழுதை மேல இயேசு ஏறி உக்காந்ததும் அது ஆமே அது அப்படி மிரண்டு இல்லை. ஏன்னா அதுக்கு தெரியும் மாடு தன் எஜமானையும் கழுதை தன் முன்னணையும் அறியும்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அவருக்கு இடம் நம்ம ஃபீல் பண்ணணும். இவ்வளவு பெரிய ரட்சகருக்கு இந்த பூமியில இடம் கொடுக்காம நம்ம எதுக்கு ஃபீல் பண்றோம்? குடில் சின்னதாயிட்டு நம்ம அடுத்த தடவை இதை விட நம்ம கவலை எல்லாம் பற்பல வேலைகளை செய்கிறதுல. ஆனா இது நடுவுல ஒருத்தி வாரா, எனக்கு ஏதோ முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு தேவை நான் போய் உக்காரணும். ஆமே, என கேட்டா இப்படி சொல்லுவேன், ஆபிரகாம் வைச்சான் தெரியுமா, அதெல்லாம் அவங்க புசிக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, ஆபிரகாம் அவர் அருகிலே நின்று கொண்டிருந்தான். மார்த்தாட்ட சொல், மார்த்தா நீ நிறைய வேலை செய்யற, நான் இதெல்லாம் சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன். ஆமென். எப்படிங்க இருக்கும்? நான் இதெல்லாம் சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன். தேவையானது என்னப்பா? நான் எதுக்கு இந்த வீட்டில் வந்தேன்? நீ பாரு, இன்னும் உனக்கு திருப்தி வரல. இன்னும் அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம். மரியாதை பாரு, மரியா வேலை செய்யாதவ கிடையாது. நம்ம அந்த மரியாள் வேலை செய்யல, மார்த்தாள் தான் வேலை செஞ்சுட்டு இல்லை. மரியாள் இயேசு வரது வர அவளுக்கு என்னெல்லாம் வேலை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு 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 அவளை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இல்லை இல்லை இன்னும் 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 பார்த்தா அது நீ செய்யுமா, எனக்கு வேற வேலை இருக்குன்னு அந்த அம்மா பாதத்துல உட்காந்தாச்சு. பாதத்துல உட்கார்ந்ததும் இயேசு என்ன செய்து கொண்டிருந்தாரா? ஆமென். அவருடைய வசனத்தை அவள் 39 கேட்டுக்கொண்டு இருந்தா. அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் மார்த்தாள் எதை குறித்து கவலைப்படல தெரியுமா? என்னால அவர் பாதத்துல உட்கார்ந்து வசனத்தை இந்த கவலை கிடையாது. கவலை எல்லாம் என்ன தெரியுமா? நான் மட்டும்தான் இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம எதை குறித்து கவலைப்படுகிறோம்? ஆமா, இந்த ஆபிரகாமை பாருங்க, ஏன் இவ்வளவு வேகமா ஓடுற? தீவிரமாய் ஓடி 99 வயசு மனுஷன், சரீரம் எப்படி இருக்குதா அவருக்கு? இப்படிப்பட்ட ஒரு ஆள் ஓடுனா என்ன ஆகும்? போய் ஓடி போய் மாவு மாவு சொல்றதுக்குள்ள ஆளு எவ்வளவு ஓடுறாரு. எதுக்குங்க இவ்வளவு அவசரப்படுறீங்க? அவர் தான் உட்காந்துட்டார்ல, ரிலாக்ஸ் பண்றாருல. அவர் சொன்னாரா ஆபிரகாமே 1 hour தான் டைம், அதுக்குள்ள அவர் சொல்லவே இல்லைங்க. நீங்க இந்த அதிகாரம் ஃபுல்லா 18 அதிகாரம் ஃபுல்லா பண்ணீங்க, அவர் அவசரமே படல. அவர் நின்றுட்டு தான் இருக்கிறாருங்க. ஆனா இவன் அவசரப்படுறான். எதுக்கு அவசரப்படுறீங்க? சீக்கிரம் அனுப்பி விடுறதுக்கா? இல்ல, எனக்கு கிடைக்கிற டைம்ல செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு எவ்வளவு நேரம் அதிகமா அவர் பக்கத்திலேயே நிக்க முடியுமோ அவ்வளவு நேரம். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்முடைய கடந்த நாட்கள்ல இதுலதான் நம்ம அநேகர் தவறு பண்ணுகிறோம், நிறைய செய்யறோம். என்னை உட்படுத்தி தான் சொல்லுகிறேன். ஊழியங்கிற பேர்ல நிறைய செய்யறோம், என்னெல்லாமா செய்யறோம். ஆனா எல்லாத்தையும் வேகமா பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அவர் பாதத்துல, அவர் சமூகத்தில் இயேசுவை பாருங்கள், இயேசுவை பாருங்கள். மத்தேயு 14வது அதிகாரம் 21 முதல் பாருங்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தது. எல்லா புருஷர் மாற்றம் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தாங்க. இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். எல்லாருக்கும் போயிட்டு சென்று வாருங்கள், மீட்டிங் முடிந்ததுன்னதும் ஒரு கூட்டம் போயிட்டாங்க. ஆனா இன்னும் கூட்டம் என்ன செய்யல, போகல. ஆனா இவர் என்ன பண்றாரு?
ஃபோர்ஸ் பண்ற, தயவு செய்து போ. எதுக்கு ஃபோர்ஸ் பண்றாருன்னு அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண தனித்து ஜெபம் பண்ணும்படி ஏறி சாயங்காலம் அங்கே தனிமையா எதுக்கு தெரியுமா? அப்பா பக்கத்துல கொஞ்ச நேரம் இருக்கணும். இதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா தீவிரப்படுத்துகிறார், ஃபோர்ஸ் பண்றார். ஆமா, இன்னைக்கு தேவ பிள்ளைகளை ஆண்டவரோடு யோவான் ஸ்நானன் இப்படி சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரத்தின் 29வது வசனத்துல, மணவாட்டியை உடையவனே மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை க்ளோரி. இல்லை, எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, இந்த ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் செய்வேன் 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 சொல்லிட்டு ஒரு காரியத்தை 24 வருஷம் ஓட்டிட்டார். இந்த ஆபிரகாம் வந்து இந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட அந்த காரியத்தை குறித்து கேட்கவே இல்லை. அவனுக்கு எது நிறைவா இருக்கு தெரியுமா? ஆண்டவர், நான் வச்சதை நீங்க சாப்பிட்றீங்க பாருங்க. ஓ ஜீசஸ். அவனுக்கு சொன்னப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறதை விட அவனுக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா? என் துதியை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரு, என் ஜெபத்தை அவர் அங்கீகரிக்கிறாரு, நான் பாடுறதை அவர் ரசிக்கிறாரு, நான் செய்யற ஊழியத்தில் அவர் பிரியமா இது அவர் ரசிக்கிறான். அருகே நின்று, அருகே நின்று. இங்கே யோவான் ஸ்நானன் சொல்லுகிறான், அவருடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு ஆமென். எந்த ஒரு உலக நன்மையினாலும் சந்தோஷம் கிடைக்கும், ஆனால் அது சம்பூர்ணம் கிடைக்காது. சம்பூர்ணம் எப்ப கிடைக்கும் தெரியுமா? அவர் பக்கத்தில் நிக்கிறோம் தெரியுமா? உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் உமது வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. சாலமோன் தேவனுக்காக பெரிய ஆலயம் கட்டினான். ஆனா அவன் எதை மிஸ் பண்ணிட்டான் தெரியுமா? பக்கத்தில் நிக்கிறத மிஸ் பண்ணிட்டான். தாவீது செய்யாத வேலையை சாலமோன் செஞ்சார். ஆனா எது அவன் லைஃப்ல மிஸ் ஆச்சு அப்படின்னா அருகில் நிற்கிறது. அதனால சாலமோன் சந்தோஷத்தை எல்லா இடத்திலும் தேடினான். அவன் இந்த பூமியில சாலமோனை மாதிரி பூமிக்குரிய சந்தோஷத்தை சாலமோனை மாதிரி அனுபவித்த யாரும் அதுக்கு முன்னாடியும் கிடையாது, இனி இருக்க போறது கிடையாது. ஆனா எல்லா சந்தோஷத்துக்கும் அவன் ஒரு பெயர் காமனா கொடுத்துட்டு வாரா. என்ன தெரியுமா? மாயை. சாலமோன் அனுபவித்த சந்தோஷங்களை எல்லாம் தாவீது அனுபவித்தாரா என்று கேட்டால் இல்ல. தாவீது நாட்கள் முழுவதும் யுத்தம் இருந்தது. ஆனால் சாலமோன் காணாத ஒரு சந்தோஷத்தை தாவீது கண்டு கொண்டான். எங்க தெரியுமா? அவரது வலது பாரிசத்தில். அவர் சமூகத்தின் சந்தோஷத்தை மாயை என்று சொல்லவில்லை, அது நித்தியம். நித்தியம், நித்திய பேரு இன்பம். ஹல்லேலூயா. தேவனுக்கு அருகில் நிற்கிறது ரொம்ப, அதாவது எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ எவ்வளவு சீக்கிரமா. ஆமென். நம்முடைய சபையில ஒரு விசுவாசி, அவங்க கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறாங்க. டாக்டர் கிறிஸ்டோபர் அவங்கள நான் இந்த நேரத்தில் நினைக்கிறேன். இந்த மார்னிங் ப்ரேயர் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அந்த மார்னிங் ப்ரேயர் வர ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ப்ரேயரை பொறுப்படுத்து நடத்துகிறாங்க. அந்த டைமில் ஸ்டார்டிங்கில் நாங்கள் நடத்திட்டு இருக்கும்போது 5 மணிக்கு ப்ரேயர், 5 o'clock கரெக்டாக வந்துடுவாங்க. ஒரு வாட்டி அவங்களுக்கு ஒரு 5 minutes லேட் ஆச்சு. 5 minutes லேட் ஆனதும் வந்திருந்து அப்படி முழங்கால் போட்டு கிளாக்கை பார்த்தாங்க. 5 minutes லேட் ஆச்சு. அவங்க அப்போ ஒரு அழுதாங்க பாருங்க. ஆமென். அப்படி ஏங்கி அப்போ அவங்களுக்கு ஒரு வயது 70 இருக்கும். ஏன்னா அவங்க வந்து எவ்வளவு சீக்கிரமா நைட்டு 11 மணிக்கு தான் அவங்க ஒர்க்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படுத்துட்டு காலையில் எழுப்பி வருவாங்க. ஒரு 5 minutes 10 minutes அது லேட் ஆச்சு. அப்படி வந்து கிளாக் அப்படி பார்த்துட்டு ஏங்கி அழ ஆரம்பிச்சாங்க.
ஏன்னா 1 ஹவர்ல எனக்கு எவ்வளோ நேரம் போயிட்டு, இவ்வளோ நேரம் போயிட்டு இனி ஒரு 50 மினிட்ஸ் தானே இருக்கும், அதுக்குள்ள இந்த மீட்டிங் முடியுமே. நம்முடைய சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சிலரை நான் நோட் பண்ணுவேன். ஒருத்தங்க உண்டு, வெளியூர்லேருந்து வருவாங்க. அவங்க வந்து உட்காந்து தான் முதல்ல கிளாக்கு பார்ப்பாங்க. அவங்க லேட்டானதும் அவங்க அவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. இப்படி ஒரு சிலரை என்னால் கை காட்ட முடியும். இப்போ ஏன் அவங்க பேர் சொன்னேன்னு அவங்க இப்போ இல்லை. ஆமாம், இருக்கிறவங்க பேரை சொல்லி இது வேண்டான்னு சொல்லிடலாம். நான் சொல்லல பிரியமானவங்க. ஐயோ பரவாயில்ல, நம்ம என்னன்னா 1 ஹவர் ஜோமனை உட்காந்து அப்படி இப்படி பேசி பேசி எப்பா நல்ல வேலை 40 நிமிஷம் போயிட்டு இன்னும் 20 நிமிஷம் தான் என்ன பண்ணலாம். இல்லை, அதோ இன்னும் மோசே வர தாமதித்த போது 1000 வேலை வெளியே இருக்கு, ஆனா அவன் டிலே பண்றான். ஏன்? அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் முகமுகமாய் பேசின பின்பு மோசே கிட்ட கர்த்தர் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் ஆண்டவரே? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் ஆமென், இன்னும் கேட்டே உடரபல தடரவா சஜனரபவா. கைகளை உயர்த்தி பிரசன்னம் பிரசன்னம் தேவ. ஆமென் ஆமென். இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லும் போது ஆமென், நமக்குள்ளே அந்த ஒரு தீர்மானங்கள் எழும்பட்டும். எஸ், ஆமென், எனக்கு சும்மான்னு ஒரு நேரமே கிடையாது. ஆமென், ஏதோ ஒண்ணு கர்த்தருக்கு எடுத்த காரியத்துல ஹல்லேலூயா. ஆனா ஜெபிக்க முடியலையா? நினைக்க முடியும்ல. எல்லாருக்கும் எப்பவுமே ஜெபிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆமென். எப்பவுமே நீங்க எப்பவுமே ஜெபத்துல ஆனா நினைக்க முடியல. இந்த நினைவு நம்மள அறியாமல் எதுவா மாறும் தெரியுமா? ஜெபமா மாறும். அப்படி அந்த டைம்ல வேற ஏதாவது நினைக்க, அவங்க என்ன எப்படி பார்த்தாங்க, இவங்க என்ன எப்படி முறைச்சாங்க, நான் இருக்கும்போது சேரை இழுத்தாங்க, இப்படியே நம்ம நினைக்காம ஆண்டவரே நீங்க என்ன எவ்வளோ படுக்கையிலே. அத சின்ன வயசுல இந்த பாட்டெல்லாம் கேட்டிருக்கிறோம், ஆனா நமக்கு அந்த அர்த்தம் சரியா புரியாது. வளர வளர வளரதான் அந்த என்ன எவ்வளவு ஆழமான வரிகள். சங்கீதம் 63 அதை ஆண்டவர் கொடுத்த கிருபையில ஃபாதர் எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்கிறான். சங்கீதம் 63 நிறைய பாட்டு எழுதியிருக்கிறான். எவ்வளவு அருமையா காலங்கள் அப்படி தியானிக்கிறேன். படுக்கையில் இன்னும் படுத்தாச்சு, தூக்கம் வரல, என்ன பண்றோம்? நினைக்கிறோம். யாரும் நினைக்கிறோம், ஐயோ சவுலு இப்படி ஈட்டி அடிச்சிட்டாரே, என் மனைவியை நிந்திச்சிட்டாரே. அப்படி இல்லை, படுக்கையில் உண்மை நினைக்கிறேன், உண்மைத்தான் நினைக்கிறேன், வசனம் தியானிக்கிறேன், நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கின்றேன், நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கின்றேன். நைட்டெல்லாம் ஏதாவது நமக்கு கடமைகள் இருந்தா சீக்கிரமா முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அவர் சமூகத்தில் நம்ம அதை கொஞ்சம் டிலே பண்ண நம்ம பிசிக்கலி நம்ம ரொம்ப டயர்டாகி எது குறையுது அப்படின்னா அவர் அருகே நிற்கிறாரு. ஆமென். கர்த்தர் நமக்கு முன்பாக ஒரு புதிய ஆண்டை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு 99 வயது மனிதனுக்கு இதை செய்ய முடியுமானா? ஆமென். சீக்கிரமா அத தீவிரமாய் அத ஆண்டவர் பாப்பாருங்க. என் பிள்ளை எதுக்கு அவசரப்படுறா? என் சமூகத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கிறதுக்காக. என் பிள்ளை எதுக்கு அவசரப்படுறான்? என் கூட வந்து நிக்கணுங்கிறதுக்காக. ஓ, அதை அவர் கனப்படுத்துவார். அதன் அடையாளமாக தான் ஆபிரகாம் வைத்ததை அவர் புசித்தார். ஆமே. உங்க வேலையை கர்த்தர் ஆனர் பண்ணுவார். சீக்கிரமா எதுக்கு இவ்வளவு அவசரம் காட்டுறீங்க? ஆமே. வேகமா ஓடி வருவாங்க. எதுக்குங்க அவசரம்? வெளியே தான் நிற்பாங்க. ஆமா. இல்ல பாட்டு தொடங்கிட்டு நாங்களாம் 3வது பாட்டு முடிச்சுட்டு தான் உள்ளே போவோம். என்னங்க 3வது பாட்டு முடிஞ்சா உள்ள போவேங்கிறீங்க, இந்த சர்வீஸ் சீக்கிரம் வரீங்க, இடம் கிடைக்காது. இப்படி இல்லை, இன்னும் ஹல்லேலூயா, இன்னும் கொஞ்ச நேரம் கூட. ஹல்லேலூயா.
அதனால ஒரு சகோதரர் சொன்னார், பாஸ்டர் எனக்கு கிளாக்கு பார்க்கவே பயமா இருக்கும். ஏன் பிரதர்? டைம் முடிஞ்சிட்டு போயிட்டோ அப்படிங்கிற ஒரு பயம். அவர் எப்படி சொன்னாருன்னு தெரியல. ஆமென். அந்த வாஞ்ச ஆமென். சில நேரத்துல ஐயோ சர்மன் முடிய போகுதே என்ன முடிக்க போறாரே, கடைசியாக சொல்லிட்டாரே அப்படின்னு ஃபீல் பண்ணும். ஆமென். தேவ சமூகத்துல ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவர் அதுக்காக எதுவுமே செய்யாம சப்புன்னு வந்து உட்கார்றது கிடையாது. ஆமென். நாங்க ஒண்ணுமே செய்ய மாட்டோம். நாங்க வேலை அப்படிதான் தெசலோனிக்கேயர் இருந்தாங்க. இப்போ கர்த்தர் வர போகிற எதுக்கு போய் வேலை பார்த்துட்டு. இப்போ ஒரு நியூஸ் பார்த்தீங்களா, யாரோ சொன்னாங்களாம் 25ஆம் தேதி வழிய போது எல்லாம் பைசா கொண்டு எடுத்தா நான் பேழைய கட்ட போறேன். ஆமா, பேழையும் காணல ஆளையும் காணல. இப்படி கிடையாது. செய்ய வேண்டியதை செய்யணும். என்ன ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அதெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவர் சமூகத்துல ரொம்ப நேரம் ஹல்லேலூயா இதை ஒரு தீர்மானம் ஆயிடுங்க. ஆமே. மூன்றாவது ஒரு காரியம், 3 காரியத்தை சுருக்கமா சொல்லி 10 நிமிஷத்துல முடிக்கிறேன். 3, அவருக்காக அவசரப்படு, அவரை அவசரப்படுத்தாதே. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 7-8 வசனங்கள். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணையையும் பாலையும் சமைப்பித்த கஞ்சியும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் அவங்க சாப்பிட்டு முடிகிறது. ஆபிரகாமுக்கு தான் ஒரு மேட்ரு ரொம்ப அவசரமா செய்யணும். என்ன மேட்ரு தெரியுமா? 24 வருஷம். ஆமே. இந்த ஆபிரகாம பாருங்க, அவருக்காக அவசரப்படுகிறான். ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு. ஆமென். ஆனா அவர் அவசரப்படுத்தல. அவன் நின்று கொண்டிருந்தான்னா சரி அவர் முடிக்கட்டும், சாப்பிட்டு முடிக்கட்டும். அவருக்காக அவசரப்படுங்க. நம்ம என்ன பிரச்சனை அப்படின்னா, அவருக்காக செய்கிறத தாமதமா செய்யறோம். ஆனா அவர் நமக்கு செய்ய வேண்டியதை செய்யும்படி அவரை அவசரப்படுத்துகிறோம். அப்ப இந்த இடத்துல ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. ஆபிரகாம் கர்த்தருக்கென்று செய்தது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம. ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்தா என்ன இருக்கும்? ஆபிரகாம் அவருக்கு முன்னாடி சப்பாத்தியும் இளங்கண்டும் வச்சாச்சு. அவர் கை வைக்க போகும்போது பேப்பர் நீட்டுவான், சைன் போடுங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் ட்ரீட் வைக்கிறதே எதுக்குதான், வாங்க உங்களுக்கு நாங்க விருந்து வைக்கிறோம். கையை வைக்கலான்னு வரும்போது இதுல சைனை போட்டுட்டு, அப்படி அல்ல ஆண்டவரே. ஆனா இதே வம்சத்துல பிறந்தவன் தான் யாக்கோபு வைக்கிறதுலாம் டிமாண்ட். ஆண்டவரே, நான் போற இடத்துல எல்லாம் என்னை காப்பாற்றி எனக்கு உண்ண உணவு எனக்கு உடுக்க உடை தந்தால் நீர் எனக்கு தேவனா இருப்பீர். நான் உமக்கு என்ன தருவேன்? தசமபாகம் தருவேன். ஆண்டவர், நீ தசமபாகமா மொத்தமே உன்னை தர வைக்கிறேன் பாரு. தசமபாகம் தருவேன்னு என்ன அர்த்தம்? 10ல் 1 உங்களுக்கு, மீதி 9 எனக்கு. 1 என்ன பண்றீங்கன்னு நானும் கேட்க மாட்டேன், மீதி 9 நான் என்ன பண்றேன்னு. இதான் டீல். ஆனா நான் இதை தரணும்னா நீங்க எனக்கு என்ன பண்ணணும்? அது தரணும், இது தரணும். இப்படி டிமாண்ட் வச்சு ஆண்டவருக்குன்னு எதுவுமே செய்ய வேண்டிய அது தேவன் விரும்பவே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் டிமாண்ட் வைக்கிறது, ஆண்டவரே நான் இதில் போய் இதை செய்ய போறேன்ப்பா, நீங்க எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு ஆண்டவர் வரும்போதே சொல்லணும்ல. பேதுருவே, நீ இந்த வலையும் படகையும் விட்டு வந்தால் நான் உனக்கு அது தருவேன் இது தருவேன் சொல்லவே இல்லையே. பேதுரு கேட்கிறார், ஒரே ஒரு வாட்டி கேட்டார், நாங்க எல்லாத்தையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த வார்த்தையை ஆண்டவர் உண்மையிலே ஒரு வலியோட தான் ஏன் இப்படி கேட்கிறான்? அப்ப நீ நான் என்ன கிடைக்கும்னு தான் நீ விட்டு வந்தியா? ஆமே. இங்க பாருங்க, விட்டு வந்த உனக்கு கிடைக்கும், இம்மையிலும் மறுமையிலும் நிறைவான பலன் கிடைக்கும். ஆனா இதை வச்சுதான் நீ வந்தியா? அதனாலதான் மீண்டும் பேதுருவை பார்க்கும் போது இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? வேற எந்த ஆஃபரும் வச்சு நீ என்கிட்ட வரக்கூடாது. என் மேல இருக்கிற அன்பை வச்சு நீ வா, உன்னை நான் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன்.
இன்னைக்கு மற்ற ஆஃபரை வச்சு இப்படி வந்து நீங்க ஆண்டவருக்காக இப்படி செஞ்சுட்ட, நீ மட்டும் 1000 ஸ்தோத்திரம் டெய்லி காலையும் சாயங்காலம் சொல்லிட்டேன்னா 1 மாசத்துல கடன் தீரும் பாரு. கடன் தீரும். ஆனா கடன் நீங்குவதற்காக ஸ்தோத்திரம் சொல்றேன் தெரியுமா, இது ஆண்டவருக்கு பிடிக்காது. உங்க பிள்ளை தோசைக்காக மட்டும் அப்பான்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும், அம்மான்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? அம்மா எதுக்கு கூப்பிடுறான்? தோசைக்கு. நீங்க அம்மான்னு கூப்பிட்ட பிள்ளைக்கு என்ன கொடுப்போம்? தோசையோ இட்லியோ ஏதோ ஒண்ணு கூப்பிட்ட பிள்ளை கொடுப்போம். ஆனா அது கிடைக்கிறதுக்காக, அதுக்காக இன்னைக்கு நம்ம 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 நான் இப்படி பண்றேன், அதனால என் தலைமுறையை கத்தப்படி வைப்பா. திருப்பி இந்த ஒரே கேள்வி இங்க பாரு, நீ மறுதளிச்சதெல்லாம் எனக்கு மேட்ரு கிடையாது. நீ மறுதளிச்சதை விட எனக்கு ரொம்ப ஹர்ட்டானது என்ன தெரியுமா, எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்ட பாத்தியா. இப்ப நான் கேட்கிறேன், நீ என் இடத்துல அன்பா இருக்கிறாயா? ஆமாண்டவரே, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அன்பு இல்லைன்னா வேண்டாம், அது தருவேன் இது தருவேங்கிறத வச்சு நீ எதுவுமே செய்யாத. நீ எனக்குன்னு செய், உனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். 3 படி மாவை ஆபிரகாம் ஆண்டவர் கொடுக்கிறான். ஏன் 3 படி எடுக்கிறான் தெரியுமா? ஆளுக்கு 1 படி, ஆளுக்கு 1 படி. அப்போ இதுக்கு நான் இப்படி செஞ்சானு எனக்கு நாளைக்கு ஆண்டவர் அது பண்ணுவார் இது பண்ணுவார் கொஞ்சம் ஒண்ணு கூட மனசுல இல்லை. அவனுடைய கணக்கு என்னன்னா, சரி ஒரு 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 படியில ஒரு 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 10 சப்பாத்தி சுடலாம், ஒரு 10 அப்பம் சுடலாம், ஒரு 8ல இருந்து 10 சுடலாம், பிரெட் சுடலாம் ஒரு படி மாவுல. அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு 8 10. ஆமே, அது கணக்கு பண்ணி 1 படி மாவு எடுக்கிறான். 1 படி எடுத்து அப்படி அப்படி 3 படி. அப்போ அது வந்து கொடுக்குறான், ஒரு டைம் கொடுக்குறான், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இதை செய்யறான். ஆனா ஆண்டவருடைய கணக்குல ஏறிடும். நீங்க ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கொடுத்தா கூட கணக்குல ஏறும். ஆண்டவர் எப்படி இதை டீல் பண்ணார் தெரியுமா? இவனுடைய தலைமுறைகள் 400 வருஷம் எகிப்திலிருந்து வெளியே வராங்க பாருங்க. வெளியே வரும்போது காலையில பார்த்தா மன்னா கிடக்குது. எல்லாரும் எடுத்து வைத்து அளந்து பார்க்கறாங்க. ஆளுக்கு 1 படி மன்னா. ஆமென் ஆமென். ஒரு நாள் 2 நாள் இல்ல, 40 வருஷத்துக்கு டெய்லி கர்த்தர் கொடுக்கிறான். ஹல்லேலூயா. ஒன்றையும் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. அவர் யாருக்கும் கடனாளி அல்ல. அவர் யாருக்கும் கடனாளி அல்ல. அவர் யாருக்கும். கைகளை உயர்த்தி அவருக்கு ஆமே ஆமே. கர்த்தர் மறக்க மாட்டாருங்க. கர்த்தருக்கு அதே நேரத்துல ஆமே இதை ஒண்ணு மனசுல வச்சு, இது வந்து கர்த்தருக்கு துக்கத்தை கொடுக்கும். கர்த்தர் செய்ய மாட்டாருன்றல்ல. எனக்கு இந்த சகரி எலிசபெத் குடும்பத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு குழந்தை கிடையாது, குழந்தை இல்லை, ரொம்ப வருஷம் ஆச்சு. அதுவும் பாருங்க, இந்த ஊழியம் செய்யறவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு குறையோ ஏதாவது ஒண்ணு இல்லை அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுவாங்க. ஆமே. அப்ப இவங்க வந்து ஆசாரிய ஊழியம் செய்யறாங்க. ஆனாலும் அவர் தம்முடைய முறைமையின்படி செஞ்சுட்டு தான் இருந்தார். தூதன் வந்து பேசும்போது கூட வந்து அவர் இதெல்லாம் நடக்கும் சிரிக்கதான், அவருக்கு சிரிப்பு தான் வந்துச்சே தவிர அவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யறாரு பாருங்க. ஆனா கர்த்தர் அவர் உயிரோடு இருக்கும்போது இந்த நன்மையை காண வைத்தார். ஆண்டவர் ஒன்றையும் மறக்க மாட்டார். அவருக்கு செய்யணும்னு ஆண்டவர், அதனாலதான் பைபிள்ல இருக்குல்ல, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி வர பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் நான் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய்தை சொல்லிட்டு கர்த்தருக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நிக்கிறவர்களுடைய தலைமுறையை கர்த்தர் உயர்த்தி வைப்பார், மேன்மைப்படுத்துவார். ஆனா ஆண்டவர் இது நான் ஆண்டவருக்கு செஞ்சா இப்ப நான் 3 படி மாவு கொடுக்கிறேன், அதனால நாளைக்கு என் தலைமுறைக்கு கர்த்தர் இதை அப்படிங்கிற எண்ணத்துல அல்ல, அன்பின் நிமித்தம். அதான் ஆண்டவர் ஆபிரகாமை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றாருன்னா, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி, அவன் எனக்கு ஃப்ரெண்டு. அதனால யாக்கோவே, என்னால உன்னை என்ன செய்ய முடியல, வெறுக்க முடியல, வெறுக்க முடியல. என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியை நான் உன்னை வெறுத்து விட.
அதாவது சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடக்குது. ஆனா யோனத்தான் தாவீதுக்கு ஃப்ரெண்டு. அதனால மேவிபோசேத்தை என்ன செய்ய முடியல? வெறுக்க முடியல. ஹல்லேலூயா. அவருக்காக அவசரப்படுங்கள். செய்யணும். இன்னைக்கு நீ என்ன பண்ணலாம், என்ன பண்ணணும், ஆனா அவர் அவசரப்படுத்தாதே. அந்த சுனேமியால பாத்தீங்களா? கடந்த வாரம் வாசற்படியிலங்கிற டைட்டில் நம்ம கேட்டோம். எலிசாவுக்காக அவசரமா நேர போவாங்க. போய் சாரிபாத் விதவை வந்து ஊழியம் செய்யறதுக்கு எலியா போய் கேட்க வேண்டியதாயிட்டு. எலியா போய், இங்க பாருமா, நீ எனக்கு கொஞ்சம் தண்ணி தான், அது அவங்க தண்ணி தானே எடுத்துக்கோங்க, கொஞ்சம் அப்பந்தான், அது வந்து பாரு, நீ இப்படி செஞ்சேன்னா உனக்கு பஞ்சகாலம் முழுவதும் அப்பவும் எண்ணெயும் குறையாது, இப்படி எல்லாம் சொல்லி செய்ய வேண்டியது. ஆனா அந்த சுனேமியால பாருங்க, ஒன்றும் இல்லை, அவளுக்கு குழந்தை கிடையாது. அதை வந்து எலிசா கிட்ட வைக்கவே இல்லை. அவ வச்சது, அவர் ஒரு நீதிமான். நம்ம வீட்டில் மேலே ஒரு ரூம் கட்டி அவங்களுக்கு கொடுக்கலாம், ஒரு டிமாண்டும் கிடையாது. ஆனா அதுக்காக அவளுக்கு செய்யப்பட வேண்டியது செய்யப்படாமல் போச்சா? அவ ஆமேன்னு சொல்லாம அபத்தம் என்றாள். அபத்தம்னு ஆமேன்னு ஆமேன்னு சொல்லல, அவ என்ன சொல்றா? அபத்தம்னு சொல்ல அவளுக்கே செய்யறாரு. ஏன்? எதிர்பார்ப்பு இல்லாம பணிவிடை செய்தார். எந்த எதிர்பார்ப்பு இல்ல. கர்த்தருக்கென்று நம்ம செய்யறது, நிக்கிறது, கொடுக்கிறது, பிரயாசப்படுறது எதுவுமே அவர் மேல இருக்கிற அன்பை வச்சு மட்டும் செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய செயல்கள் என்பது, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன். 4வதாக, நீ அவர் அருகிலேயே இரு, தூரத்தில் உள்ள உன்னுடையவர்களும் அவர் சத்தம் கேட்பார்கள். 8வது வசனத்திலே அவர் அருகே நின்று கொண்டிருந்தான். 9வது வசனம், அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்றார். அதோ கூடாரத்தில் இருக்கிறார். அதோ கூடாரத்தில். மனைவி எங்க இருக்கிறா? கூடாரத்தில் இருக்கிறா. புருஷன் எங்க இருக்கிறார்? அருகில் இருக்கிறார். இப்போ ஆண்டவர் பேசுறார் பாருங்க. யார்கிட்ட பேசுறார்? ஆபிரகாம்கிட்ட பேசுறார். 10 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டு கொண்டிருந்தார். கர்த்தர் தந்த வார்த்தை இதுதான், நீங்க அவர் அருகில் இருங்க, உங்களை சார்ந்தவர்களும் அவர் சத்தத்தை கேட்பார்கள். அவங்க ஒருவேளை தூரமா இருக்கலாம், அவர்கள் ஒருவேளை மறைவா இருக்கலாம். நீங்க கர்த்தருக்கு அருகில் நின்றால் உங்களை சார்ந்தவர்கள் காதுகளும் அவர் சத்தம் கேட்கும்படிக்கு சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி. ஆபிரகாம் விசுவாசிக்கிறது வேற, ஆனா சாராளையும் விசுவாசிக்க வைக்கிறார். ஒருவேளை உங்க குடும்பத்துல நீங்க மட்டும் இந்த மார்க்கத்துல வந்து உங்க குடும்பம் இன்னும் தள்ளி தான் நிக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில யாராவது சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து இந்த வார்த்தையை கேட்குறீங்களா? ஒரு நாள் வரும், நீங்க கேட்ட கர்த்தருடைய சத்தம் உங்க கூடாரத்தில் இருக்கிற உங்க புருஷன் கேட்க போறார், உங்க மனைவி கேட்க போறாங்க. நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி இந்த விசுவாச மார்க்கத்துக்குள்ளே ஆபிரகாம் மட்டுமல்ல, சாராளும் வர போறாங்க, ஈசாக்கு வர போறாங்க, உன் குடும்பமே வரும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? அப்ப நம்ம எங்க நிக்கணும்? ஆமென், ஹல்லேலூயா. ஜீசஸ் இயேசுவேவும் அருகினிலே ஆவலா. ஒரு டைம் வருங்க, 24 இயர்ஸ் ஆபிரகாம் கூட தான் சாராள் பயணிக்கிறாங்க. ஆனா அவங்க லைஃப்ல இதுவரை என்ன உண்டாகல அப்படின்னா, சத்தம் கேட்கிற நிலை உண்டாகல. இப்ப கேட்கிறார், எங்க சாராள் கேட்பாரு. உடனே ஆபிரகாம் அவ எங்கேயோ போனா, அவ இருக்கிற நிலைய சொல்றான். பின்னாடி கூடாரத்தில் இருக்கிறான். ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமா உன்னிடத்துக்கு வருவேன்,
அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலிலே இதை கேட்டு கொண்டிருந்தாள். இதை கேட்டதும் சாராள் என்ன பண்ணாலும் நகைத்தாள். நகைத்து கூடாரத்துக்கு வெளியே வந்து அவங்கள்ட்ட இந்த சப்பாத்தி வாங்க அப்படி சொன்னாளா? இல்ல, அவன் நகைத்து சொல்றா, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர் வயதும் உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ. ஆபிரகாமே, நீங்களும் இதே போல கேட்டீங்க ஆண்டவர் சமூகத்துல. உங்க சந்தேகத்தை எப்படி மாத்தினாரோ உங்க மனைவியின் சந்தேகத்தையும் அவரே மாற்றுவார். உங்களை எப்படி இந்த விசுவாசத்துக்குள்ள கொண்டு வந்தாரோ உங்க கூட இருக்கிறவர்களை அதே போல கொண்டு வருவார். ஆமென். ஒருவேளை நீங்க கேட்கலாம், என் கூட இருக்கிறவங்க நிறைய கொஸ்டின் பண்றாங்க, என் மனைவி நிறைய கேள்வி கேட்கிறா, என் புருஷன் நிறைய கேள்வி கேட்கிறாங்க, என் பிள்ளைங்க நிறைய கேள்வி கேட்கிறாங்க. உங்ககிட்ட உங்களுடைய சந்தேகத்தை அவர் எப்படி மாற்றினார் அது போல அவரே டீல் பண்ணுவார். நீங்க பக்கத்துல நின்னா மட்டும் போதும், நீங்க அருகில் நின்றால் போதும். சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, தன் உள்ளத்திலே நகைத்து. ஹல்லேலூயா, ஆமென். இப்படி கேட்டதும் 13வது வசனம், அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானே, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அப்படி கேட்கிறார். உடனே சாராள் பயந்து 15வது வசனம், நான் நகைக்கவில்லை என்றா என்று மறுத்தாள். அதற்கு அவர் இல்லை. அதன் அர்த்தம் என்ன? டைரக்டா டீல் பண்றார், டைரக்டா டீல் பண்றார். கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆண்டவர், நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. நீங்க நிறைய ட்ரை பண்ணி பார்த்தீங்கல்ல, இப்போ ஒரு காரியத்தை ட்ரை பண்ணி பாருங்க. என்ன? பக்கத்துல நில்லுங்க, அவர் சமூகத்தில் நில்லுங்க. இதை ஒண்ணு நீங்க ட்ரை பண்ணுங்க, மீது எல்லாமே கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆனா உங்க மனைவியோடைய பொசிஷனை சொல்லுங்க, உங்க புருஷனுடைய பொசிஷனை சொல்லுங்க. சாராள் எங்கே? ஆண்டவரே, அவ இப்படி இருக்கிறா, என் புருஷன் இப்படி இருக்கிறார், என் பிள்ளைங்க, அந்த பொசிஷனை சொல்லுங்க. அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்க சொல்லுங்க. நீங்க சொல்லும் போது, நீங்க நகைக்கும் போது உங்களுக்குள்ள இந்த உங்களை அன்று சொல்லுவார், இங்க பாரு, சாராளை நான் 1 வருஷத்துல உள்ள கொண்டு வந்துட்டேன், ஆபிரகாமே ஒன்ன கொண்டு வர்றதுக்கு தான் எனக்கு. இதுக்கப்புறம் சாராள் விசுவாசித்தாள் இருக்கு. ஆமே, சாராள்கிட்ட நட்சத்திரத்தை பாரு, மணலை பாரு, ஒண்ணுமே கேட்கல. அவ்வளவுதான். நம்மளை கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார்ல, தலைமுறை ஈஸியா கொண்டு வருவார். இந்த பக்கத்துல இப்ப கேட்கலாம் ஆபிரகாம் அப்போ ஏன் ஆபிரகாமுக்கு இவ்வளவு கஷ்டம்? ஏன்னா ஆபிரகாமுக்காக அவர் பக்கத்துல நிக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஆனா சாராளுக்காக அவர் பக்கத்துல ஒருத்தர் நிற்கிறார். அல்லேலூயா. உங்களை இந்த மார்க்கத்துல கொண்டு வருவதற்காக உங்களுக்காக பரிந்து பேச, உங்களுக்காக நிக்கவோ யாரும் இல்லை திறப்புல. ஆனா உங்க குடும்பத்துக்காக திறப்புல நிக்க நீங்க இருக்கிறீங்க. ஆமென். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நெருங்குறீங்களோ உங்களை சார்ந்தவங்க ஈஸியா அந்த மார்க்கத்துக்குள்ள வந்துருவாங்க. 2026 தனியாக அல்ல, நானும் என் வீட்டாரும் என்றால் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 2025 வரை தனியா ஆராதித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை வருகிற ஆண்டு, நானும் என் வீட்டாரும் என்றால் ஜீசஸ் சத்தம் அவர் கேட்கட்டும். பொசிஷனை சொல்லுங்க. ஆமா, வேர் இஸ் சாராள் எங்க? அப்படி இல்லை, இதோ கூடாரத்தில் இருக்கிறா, வெளியே வர முடியாம இருக்கிறா, கெஸ்ட் வந்திருக்கிறாங்க, தலை காட்ட முடியாம இருக்கிறா, வீட்டில் உள்ள வேலைக்காரங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறக்குது. இது சாராளுக்கு மட்டும் இல்லை. அவளுடைய பொசிஷன் என்ன சொல்லுங்க. பொசிஷனை சொல்றவங்க குடும்பத்தின் நிலை என்ன, ஆடுகளின் நிலை என்ன, பிள்ளைகளின் நிலை என்ன, புருஷனுடைய நிலை என்ன, மனைவியுடைய நிலை என்ன? அவர் பக்கத்தில் நில்லுங்க. அவர் கேட்பாரு, என்ன உன் புருஷன் எங்க, உன் மனைவி எங்க, உன் பிள்ளைங்க எங்க?
நீயா கூப்பிட்டு சொல்றதை விட அவரா கேட்கும் போது நீ சொல்ற பாரு. அவர் பேசுற சத்தம் கூடாரத்துல. சாராளோ கேட்டுக்கொண்டிருந்தா. சாரா நினைச்சிருப்பா, அவராச்சு ஆபிரகாம் ஆச்சு, இந்த டாபிக் உள்ள சாராள் எங்கன்னு கேட்கிறார். உன் மனைவி சாராள் எங்கே? ஆக்சுவலா சாராளுக்கு பேர் என்ன தெரியுமா? சாராய். கர்த்தர் என்ன கேட்கிறார் தெரியுமா? சாராள். கர்த்தர் இவ்வளவு ஏற்கனவே எப்படிதான் பார்க்கிறார் அப்படின்னா தாயாக தான் பார்க்கிறார். கர்த்தர் தாயா பார்க்கிறவங்களை நம்ம என் பேயா பார்த்துட்டு இருக்கிறோம். என் மனைவி அது ஒரு பேய், இப்படி பார்க்காதீங்க. கர்த்தர் ஏற்கனவே பார்க்கிற பார்வையை பார்த்தீங்களா? அவர் பார்வை பாருங்க. அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், உங்க புருஷன் அவர் பார்க்கிற பார்வை வேற, உங்க மனைவி அவர் பார்க்கிற பார்வை வேற, உங்க தலைமுறை அவர் பார்க்கிற பார்வை வேற. ஹalleluya. இந்த விசுவாச பாதையில ஒருத்தன் மட்டும் ஃபெய்த்துக்குள்ள இருக்கிறான், இன்னொருத்தங்க ஃபெய்த்ல இல்ல. அதனாலதான் நாங்க ஆகார்லாம் வந்து போனா, ரெண்டு பேரும் விசுவாச ஓட்டத்துல ஒரு நுகத்துக்கு கீழே ரெண்டு பேரும் வந்துட்டா இந்த எல்லைக்குள்ள மூணாவது மனுஷனுக்கு இடம் இல்லை. எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஐந்தாவது ஒண்ணு சொல்லி ஜெபிக்கிறேன். 18:22. அப்பொழுது புருஷன் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி, அவரோட வந்த ரெண்டு தூதர்கள் சோதோமை நோக்கி போயிட்டாங்க. ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். அருகே நின்றவன இப்ப கர்த்தர் எங்க நிக்க வைக்கிறார் தெரியுமா? யாருக்கு முன்பாக? அருகிலே நிக்கிறவன கர்த்தர் முன்னாடி நிறுத்துறார். இந்த முன்னாடி நிக்க வைக்கிறாருனாலே அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, நிறைய இருந்தாலும் இன்னைக்கு உள்ள செய்தி சொல்றேன், நம்மளை முன்னாடி நிக்க வச்சுட்டாருனாலே நம்ம மனசுல என்ன இருக்குதோ அதை அவர் செய்ய போறாருன்னு அர்த்தம். ஹalleluya. கர்த்தருக்கு முன்பாக நின்ற ஒரு தேவ மனிதனை சொல்லுங்க பார்க்கலாம். எலியா. எலியா என்ன சொல்லுவார் தெரியுமா? என் வாக்கின்படியே அன்றி மழை பெய்யாது. எலியாவே என்ன எலியாவே, மழை பெய்யக்கூடாது, பெய்யாது போ. என்ன எலியாவே வேணும்? மழை பெய்யணும், வச்சுக்கோ. அருகே நிற்கிறவன கர்த்தர் எங்க கொண்டு நிறுத்துறார் தெரியுமா? முன்பாக. இப்போ ஆபிரகாம், ஆண்டவரே 50 நீதிமான் இருந்தா அழிப்பீரா? மாட்டேன். நீ கேட்ட இல்ல. 40 அழிக்க மாட்டேன், 30 அழிக்க மாட்டேன், இனி கேட்காதேன்னு கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொன்னாரா? சொல்லல. ஆபிரகாம் கேட்டதை நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் போறார். அந்த 18 கடைசி வாசியங்கள் 33. கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு, பேசி முடிந்த கான்வர்சேஷன் ஃபினிஷ்ட் ஆனதுக்கு அப்புறமாக கர்த்தர் போறார். ஆபிரகாமும் இதுல ஆபிரகாம் கேட்ட எதுக்காவது கர்த்தர் நோ சொன்னாரா? இல்ல. இதுதான் முன்பாக நிறுத்தப்படுது. இன்னைக்கு நம்ம கேட்கிற எல்லாத்துக்குமே என்ன மட்டும்தான் ஆன்சர் வருது தெரியுமா? நோன் தான் வருது. அதெல்லாம் கேட்க மாட்டேன். நீ நான் செய்யலான்னு தான் இருந்தது, நீ தானே கேட்ட, உனக்கு செய்யவே மாட்டேன். இந்த நிலைக்கு வாங்க. இந்த நிலைக்கு வரணும்னா முதல்ல பக்கத்துல நில்லுங்க, சைட்ல நில்லுங்க, அவரே ஃப்ரெண்ட்ல. உண்மையிலே ஆபிரகாம் முன்பாக நிக்கணும்னு போகல. ஆபிரகாம் எதற்கு போனான்னு தெரியுமா? 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோட கூட போய் வழி விட்டு, அப்பொழுது கர்த்தர் சொல்றார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தான் நிக்க வைக்கிறார். நிக்க வைக்கிறார். இந்த அருகே நிற்கிற அனுபவம் ஆண்டவர்கிட்ட அதை மட்டும் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல கேளுங்க. ஆண்டவரே, உங்க பக்கத்துல ஒரு மனுஷன் அருகே நிற்கிறதுனால ஒரு குடும்பம், மனைவி விசுவாசத்துக்குள்ள வரா. அந்த வீட்டில் வளர்ந்த லோத்து சோதோமின் பிடியிலிருந்து வெளியே வரா. இந்த அருகே நிற்கிறதுனால நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா மாறும் தெரியுமா? பாவ பிடியில, சோதோமின் பிடியில இன்னைக்கு உண்மையிலேயே இந்த சோதோமின் பாவம் தலைவிரித்து ஆடுகிறது. எவ்வளவு வேதனை, எவ்வளவு கண்ணீர். கடந்த நாள் கூட ஒரு ஒரு தாயார் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கண்ணீரோடு சொன்னாங்க, ஆமே மகன் கூட படிக்கிற இன்னொரு பையனை விரும்புறானா, அவனை தான் மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்னு நிற்கிறானா. தாயார் இடி விழுந்தது போல வலி, வேதனை, சோதோமின் பாவம். இன்னொரு தாயார்
சென்னையில் போயிருக்கும் போது ஒரு மீட்டிங்கில் வந்தாங்க. மகனுடைய ஃபோட்டோவை தந்து, பாஸ்டர் என் பையனை பாருங்க பாஸ்டர், எப்படி இருக்கிறான் பாருங்க பாஸ்டர் அப்படி சொல்லிட்டு இன்னொரு ஃபோட்டோவை காட்டுறாங்க. அந்த ஒரு ஃபோட்டோவில் பார்த்தா ஒரு கேர்ள். நான் சொன்னேன், இது அந்த பொண்ணு யாருன்னு. இந்த பொண்ணு அவன் தான் பாஸ்டர், அவன் தன்னை பெண்ணாக மாற்றிக்கொள்ளுகிறான் என்று சொல்லி கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சு அங்கே ஜெர்மனிக்கு அனுப்பினான். ஒரு குறிப்பிட்ட நாடு ஜெர்மனின்னு நினைக்கிறேன். வேதனை, இப்படிப்பட்ட சோதமின் பிடியில் யார் இருந்தாலும் அருகே நின்று இப்படிப்பட்டவங்களை மீட்கும்படி கர்த்தர் உங்கள் மூலமாய் ஆபிரகாம் நிமித்தம் சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 19:29 வாசியுங்கள், ஜெபிக்கலாம். தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து கூடியிருந்த பட்டணங்களை லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி. எத்தனை தலைமுறைகள் இப்படிப்பட்ட பிடியில இருக்கிறாங்க. எத்தனை பேர் அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி ஆபிரகாமை நினைத்து அருகே நிற்கிற அனுபவத்துக்குள்ளே வாசமையே. ஏன் குடும்பத்தின் உறவுகளை இழக்க வேண்டும்? தலைமுறையை இழக்க கூடாது. அருகிலே வா. ஆபிரகாமை நினைத்து ஒருத்தனை நினைச்சதும் அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி ஆண்டவரால மட்டும்தான் ரட்சிப்பு கர்த்தருடையது. ஒன்னே ஒண்ணு கேளுங்க, அருகிலே நிக்கணும். கற்களை மூடி, முடிந்தால் முழங்கால் படியிட்டு அல்லது எழுந்து நின்று உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி. ஹல்லேலூயா. ஜீசஸ் இயேசுவே அருகினிலே ஆவலா வருகிறே. இயேசுவே அருகினிலே ஆவலா வருகிறே. என் நேரமும் எந்த சுவாசம் உம்மையே துதித்திடுதே என்னாலுமே. ஆமென். எந்த வாழ்க்கை உம்மகிமையை பாடிடு. ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவே 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 ஹல்லேலூயா. அமர்ந்திருப்பே அமர்ந்திருப்பேன் glory. Yesaya, Yesaya, worship Him, Atukudi. Say, Nesikire. உடரா கலபா சந்தரபா கடரா ஹண்டரா. அருகில் நிற்கிற அனுபவம், அருகிலே நிற்கிற அனுபவம். நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன். ரிபாலடரபா ரிகரபா சந்தனவரா துதி
பாடி ஜீசஸ் அமர்ந்திருப்பேன் அமர்ந்திரும் தகப்பனே கிருபையின் தேவனே அருகிலே நிற்கிற அனுபவம் மறுபடியும் சொல்லுங்க அமர்ந்திருப்பேன் அப்பா ஆபிரகாம் அருகிலே நின்று கொண்டிருந்தா உங்களை உட்கார வச்சு நீங்க புசிக்கிறத பார்த்துட்டே இருந்தா நீங்க திருப்தி அடைகிறத பார்த்துட்டே இருந்தா அது வேணுமா என் நேசரே அன்பு கூர்ந்திரே ஜீவன் தந்து நேசிக்கிறே துதிப்பாடி Shalabadadara Hantanare Ribabaladadara Karamasere உயிருள்ள நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஓ ஜீசஸ் என் உயிருள்ள நாளெல்லாம் ஆமென். அருகிலே நின்று பழகுங்கள், அவர் உங்களை தமக்கு முன்பாக நிறுத்துவார். ஆமென். நம் மனதில் இருக்கிற பாரங்கள் அவருக்கு தெரியும், விருப்பங்கள் அவருக்கு தெரியும். கர்த்தர் அதை செய்வார். வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஒரே ஒரு வார்த்தை, அருகிலே இருக்கணும் ஆண்டவரே, உம் அருகிலே, உம் அருகிலே கிருபை செய்யும். ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்பட்டு பேசின தயவுக்காக நன்றி. இந்த வருஷத்தின் கடைசி ஃபாஸ்டிங் பிரேயர்ல புதிய ஆண்டுக்காக எங்களிடத்திலே நீர் விரும்புகிற எதிர்பார்க்கிற காரியத்தை நீர் எங்களுக்கு தெரியப்படுத்த நம்முடைய தயவுக்காக நன்றி. உம் அருகிலே, உம் அருகிலே உலகம் 1000 சொல்லும், அவர் தான் உனக்கு ஒண்ணுமே செய்யலையே, அது இல்லப்பா, நான் உங்க பக்கத்துல இருக்கணும்பா. நீங்க எங்களுக்கு தருகிற ஈசாக்கை விட நீங்க எங்களை உங்க பக்கத்துல இருக்க அனுமதிக்கிறீங்க பாருங்க, அதுதான்ப்பா எங்களுக்கு மேன்மை, அதுதான்ப்பா எங்களுக்கு மேன்மை. எதிர்பார்ப்பு இல்லாம ஆபிரகாம் செயல்பட்டது போல செயல்பட கிருபை தார். ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும், கிருபை பெருகட்டும். புதிய ஆண்டுக்காக ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும். தேவ சமாதான கிருபை ஆட்கொள்ளட்டும். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.